Last video la 5 interview questions பத்தி பார்த்தோம். So இப்போ இந்த வீடியோல next set of 5 questions பத்தி பார்க்க போறோம். So let's get into the video. NumPy interview question. இது வரைக்கும் நம்ம 25 NumPy interview questions பார்த்திருப்போம். இப்போ 26th questionல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? How do you reverse the rows and columns of 2D NumPy array? அப்போ 2D array எப்படி நீங்கள் வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இம்போர்ட் NumPy as NP. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு 2D அரே சொல்லியிருக்காங்க. ஸோ 2D அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். 3 4 5 6 7 8 9. ஓகேவா, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த அரேவை ரிவர்ஸ் பண்ண போறேன். அப்படிதானே? ARR. ஸோ 2D அரே நம்ம நார்மலாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு போடுறதே தான். ஆனால் அதை ட்வைஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா காலம்ஸ் அண்ட் ரோஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ எனக்கு ரோவாக இருந்தது, இப்போ காலம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே எனக்கு இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் காலம்ஸ் அண்ட் ரோஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுற மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஹவு டு யூ ரீப்ளேஸ் ஆல் எலமெண்ட்ஸ் இன் NumPy அரே கிரேட்டர் தென் அ ஸ்பெசிஃபிக் வேல்யூ வித் நியூ வேல்யூ? ஒரு வேல்யூ கிரேட்டர் தெனாக இருக்குன்னா அந்த கிரேட்டர் தென் வேல்யூவை நான் செலக்ட் பண்ணி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா, ஏதோ ஒரு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு நியூ வேல்யூ கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 1D அரேவே கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, 10 20 30 40 15 இருக்கட்டும். ஓகேவா, இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன்னா, ஒரு கண்டிஷன் கிரேட்டர் தென் ஆர் இருக்கிற வேல்யூ, இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அந்த வேல்யூவை விட அதிகமாக ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அப்போ நான் கொடுக்குற ஸ்பெசிஃபிக் வேல்யூ எனக்கு அங்கே ப்ரெசென்ட் ஆகணும். அப்படி தானே நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ ARR கிரேட்டர் தென் ஆர் 30, 30யை விட கிரேட்டர் தென் ஆர் இருக்கிற இடத்துலலாம் எனக்கு என்ன ஆகணும், நான் கொடுக்க போகிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேவா, சாரி, AR 1 1 1. இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, 30யை விட கிரேட்டர் தென் ஆர் இருக்கிற 40 and 50 வந்து எனக்கு 99 ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு வேல்யூவை நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஹவு டு யூ கிரியேட் அ 5x5 செக் போர்ட் பேட்டர்ன் யூஸிங் NumPy? NumPy யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து செக் போர்ட் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். NP டாட் நான் 0 வச்சே வந்து செக் போர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜீரோஸ் வந்து 5,5. ஓகேவா, ஸோ அதோட டேட்டா டைப் வந்து என்னவா இருக்கணும்னா டி டைப் வந்து இன்ட்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு இன்ட்லேயே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இப்போ செக் போர்ட் பேட்டர்ன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். 1:2. ஸோ நம்ம எப்படி ஸ்லைசிங் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி எனக்கு செக் போர்டில் எந்தெந்த இடத்துல எங்கே எனக்கு வேல்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகணுங்கிறத தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா, செக் நான் கொடுத்துருக்க வேரியபிள் நேமே தான். ஸோ அகைன் 2,1. ஓகே, இப்போ print of check. இப்போ எனக்கு செக் போர்ட் பேட்டர்ன்ல எனக்கு என்ன ஆகிடுச்சு, என்னோட வேல்யூஸ் வந்து எனக்கு பிளேஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் செக் போர்டு வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஹவு டு யூ ரேண்டம்லி ஷஃபில் த ரோஸ் ஆஃப் 2D அரே NumPy அரே? ஓகேவா, எப்படி ரேண்டமாக ஒரு 2D அரேல உள்ள ரோஸை ஷஃபில் பண்ணுவீங்க? முன்னாடி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறத பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷஃபில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி ஷஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ARR ஈக்குவல் டு ஓகே, ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு அரே இருக்குது. ஸோ நம்ம அந்த அரேவே வச்சு பண்ணிக்கலாம். ARR. ஓகே, இந்த அரேவே நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஷஃபில் பண்ணிக்கிறேன். NP டாட் ரேண்டம் டாட் ஷஃபில் ஆஃப் ARR. ஓகேவா, இப்போ print of நான் அதை கால் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ என்ன ஆகியிருக்கு அப்படின்னா ரேண்டமாக ரோ வந்து ஷஃபில் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இங்கே இருந்த லாஸ்ட் ரோ வந்து இப்போ செகண்ட் இடத்துல வந்துருச்சு, செகண்ட் ரோவாக வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ரேண்டமாக வந்து ஷஃபில் பண்ணுறது ரோவை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரீப்ளேஸ் ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன் அன் அரே வித் அப்சல்யூட் வேல்யூஸ் யூஸிங் வெக்டரைசேஷன். வெக்டரைசேஷன் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம்? இப்போது நம்மள்கிட்ட ஒரு நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் வச்சு பண்ணலாம். ஓகேவா, ARR ஈக்குவல் டு NP டாட் 1D அரேவே கிரியேட் பண்ணிக்கலாம். -1 2 -3 4 -5. நான் ரேண்டமாக நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நான் வந்து
வேல்யூஸ் வந்து மாற்றணும் இல்லையா? ஸோ அப்சல்யூட் ஆஃப் ஏஆர்ஆர். இப்போ ஏஆர்ஆரை கால் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஆகிடுச்சு, என்னோட நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நெகட்டிவ் அரேவை பாசிட்டிவாக மாற்றணும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.